நீ வேற. ஹலோ, ஹாய் மீரா. இப்பதான் உன்னை பத்தி பேசிட்டு இருந்தோம். உனக்கு 100 வயசு பர்த்டே பார்ட்டி தானே? கண்டிப்பா வந்துடுறேன். ஓ சூர், ஓகே பாய். செல்போன் எப்படா வாங்கின எங்களுக்கு தெரியாம? அதுதான் பாருங்கண்ணே, செல்போன் வாங்கினது கூட நம்ம கிட்ட சொல்ல, ஆனா அந்த மீராவுக்கு நம்பரே கொடுத்துக்கிறான் பாருங்க. தேவா, நீ ரொம்ப மாறிட்ட. அண்ணா இல்லண்ணே, அவன் சும்மா சொல்றான். அவதான் ஒரு நிமிஷம். அண்ணா, இவங்க உருப்பிடுவானுங்களா? எனக்கு எனக்கு நம்பிக்கை இல்லைங்க. பேசாம இவங்க அப்பாவுக்கு ஒரு லெட்டர் போட்டுருங்கண்ணே. இவனுக்கு பேய் பிடிச்சிருச்சுங்க, இல்லையா நமக்கு பேய் பிடிச்சிரு. ஏண்ணே, ரூம்ல ஒரு பானையை காணும், நீங்க ஏதாவது முழுங்கிட்டீங்களா? நக்களுக்கு அளவே இல்லையா? சார், எக்ஸ்கியூஸ் மீ சார், தேவா இல்லைங்களா? இல்ல, அவர் அஜித்குமார் படத்து மியூசிக் போட போயிட்டாரு. சும்மா இருப்ப. தேவா வெளியே போயிருக்கா? நீங்க? என் பேரு தியாகராஜுங்க, நான் தேவாவோட கிளாஸ்மேட்டுங்க. ஓ, தேவா கூட படிக்கிறவங்களா? வாங்க உட்காருங்க. வாங்க தம்பி, உட்காருங்க. இல்ல தேங்க்ஸ்ங்க சார். தேவா போறவருங்க? அவன் இந்நேரம் அந்த மீரா கூட எந்த நாட்டுல பனி கட்டி அள்ளி வீசிட்டு டூயட் பாடிட்டு இருக்கிறானோ. போய் 1 மணி நேரம் ஆச்சு தம்பி, ஒன்னும் சொல்லிட்டு போகல. ஏதாவது முக்கியமான விஷயமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, நோட்ஸ் எழுதுறதுக்காக வாங்கிட்டு போயிருந்தேன், திருப்பி கொடுக்கணும். டீ சாப்பிடுறீங்களா தம்பி? சொல்லட்டுமா? பரவாயில்லைங்க, கிளம்புறேங்க. தேவா உங்களை பத்தி அடிக்கடி சொல்லுவாங்க. நீங்க, வேணுகோபால், இஸ்மாயில், மீரா இவங்களெல்லாம் பத்தி சொல்லிட்டே இருக்காங்க. மீரா? அது யாருங்க? மீராங்க கூட படிக்கிறாங்கல்ல, அவங்கதான். எங்க கிளாஸ்ல மீராங்க யாருமே இல்லைங்களே. சரி, உங்க கிளாஸ்ல இல்லைனாலும் பக்கத்து கிளாஸ்ல, எது கிளாஸ்ல? எனக்கு தெரிஞ்சு எங்க காலேஜ்ல மீராங்கிற பேரு யாருமே இல்ல. சரிங்க, கிளம்புறேங்க. தேவா வந்தா இந்த நோட்டை கொடுத்துருங்க, வந்தா போன் பண்ண சொல்லிடுங்க. சரிங்களா, வரேங்க. என்னென்ன இப்படி ஒரு குண்டத்துக்கு போட்டு போறாரு? அதான் பழனி, எனக்கு ஒண்ணுமே புரியல. மீராங்க பேர்ல யாருமே இல்லைன்னு சொல்லி அடிச்சு சொல்லி போறாரு. மண்டை பிச்சுக்கலாம் போல இருக்குது. யாரு சொல்றது உண்மையும் தெரியலையே. ஏன் பழனி, இவர் எதுக்காக நம்மகிட்ட போய் சொல்லணும்? அப்ப தேவா போய் சொல்றாங்கிறீங்களா? உண்மையை தெரிஞ்சுக்க ஒரே வழிதான் இருக்கு பழனி. என்னது? அந்த மீராவே நேர்ல பார்த்து கேட்கலாங்கிறீங்களா? உலகங்களா? தேவா மறைச்சு மறைச்சு வச்சு டைரி எழுதுவான்ல, அது எங்க இருக்குன்னு உனக்கு தெரியுமா? எனக்கு தெரியும். உனக்கு தெரியும்னு எனக்கு தெரியும். போய் ஒழுங்கு எடுத்துட்டு வா. நான் மாட்டேன், அவன் வந்தாலும் வளர்ப்பான். போடா, நான் சொல்லிக்கிறேன் போ. என்னங்க? மீரான்னு ஒருத்தி எங்க காலேஜ்ல படிக்கிறான், நானும் லவ் பண்றேன், அவளும் லவ் பண்றான்னு சொல்லி எங்கிட்ட ஏன் போய் சொன்னேன். ஆனா காலேஜ்ல எங்க ரூம் இருக்கிற ஏரியாவுல நீதான் ஒரு பொண்ணை நான் லவ் பண்றேன்னு சொல்லி போய் சொல்லியிருக்கேன். ஏன் எங்களை நீ ஏமாத்துறது கூட எங்களுக்கு பெருசா தெரியல தேவா, ஆனா உன்னை நீயே ஏமாத்திக்கிறீங்கல்ல, அதுதான் எனக்கு பெரிய வேதனையா இருக்கு. இல்லாத ஒருத்திய கற்பனையில உருவாக்கி அவளை காதலிக்கிறா நீ போய் சொல்லிக்கிறியே, ஏன்? என்னவெல்லாம் சொன்ன? சினிமா ஸ்கோப்ல கலர் கலரா ரீல் விட்டியாடா, கேக்கெல்லாம் கொடுத்தியாடா, இப்படி கடைசியில எங்களை கேனையனாக்கிட்டிய. காலேஜ்ல எல்லாத்துக்குமே லவர் இருக்காங்க, ஆனா எனக்கு யாருமே இல்லை. ஏன்னா யாருமே என்னை லவ் பண்ணல. எல்லாரும் என்ன தனியா கிளாஸ்ல விட்டுட்டு ஜோடியா பார்க்கு பேஜ்னு சுத்திட்டு இருப்பாங்க. ஆனா எனக்கு அழுகலையா வரும். ஏன் என்னை லவ் பண்ணல? எல்லாரும் சொல்ற மாதிரி அதுக்கு அதிர்ஷ்டம் வேணுமா இல்ல மச்சம் வேணுமா? எனக்கு மட்டும் லவர் இருந்தா எப்படி இருக்கு நினைச்சு பார்க்கவே சந்தோஷமா இருக்கு. என்ன வெறுப்பேற்றவங்க அத்தனை பேர்த்த பழி வாங்கணும்னு நான் துடிச்சேன். என்ன பண்றேன்னு யோசனை பண்ணேன்.
அதனாலதான் இல்லாத காதலையை நானே உருவாக்கிட்டேன். அதை பத்தி உங்க 2 பேர்கிட்ட தான் முதல்ல சொன்னேன். ஆனா நீங்க அதை ஈஸியா நம்பிட்டீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதனாலதான் காலேஜ்ல அதே பொய்ய வேற மாதிரி நான் சொன்னேன். அவங்க எல்லாருக்கும் என் மேல பொறாமையா இருந்தது. அது எனக்கு பிடிச்சிருந்தது. ஆரம்பிச்ச பொய்ய பாதியில எடுத்து கூடாதுங்கிறத எல்லாத்தையும் நான் தொடர்ச்சியா சொன்னேன். சரி, இந்த பொய் எத்தனை நாளைக்குறா? அதானே என்னதான் முடிவு? அதை பத்தி இன்னும் நான் எதுவும் யோசிக்கல. ஆனா இப்ப காலேஜ்ல என்ன எல்லாரும் மதிக்கிறாங்க. அதை எனக்கு நினைச்சா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேவா, இது பொய் சந்தோஷம். எல்லாருக்கும் உண்மை தெரிஞ்சு போச்சுன்னா நீ ரொம்ப அசிங்கப்பட்டுருவ. அண்ணே, உன் பிரச்சனை என்னன்னு தெரியுமா? உன்னை சுத்தி இருக்கிறது எதுவுமே சரியில்லை. நீ பாக்குற சினிமா, உன் கூட படிக்கிறவங்க எதுவுமே சரியில்லை. என்னன்னா சொல்றீங்க? தேவா, நான் சொல்றது அட்வைஸ் நினைச்சுக்காத. உன்னை விட வயசுல மூத்தவர் சொல்ற வாழ்க்கை அனுபவம்னு நீ நினைச்சுக்கோ. இந்த இளமை பருவன்றது, இளம் வயசுங்கிறது காதலிக்கு மட்டும் இல்ல, காதலிச்சுதான் ஆகணும்னு சொல்லி கட்டாயம் இல்ல. இந்த இளம் வயசுங்கிறது சாதிக்கு உண்டான வயசு. இந்த வயசுலதான் வேகமும் துடிப்பும் மனசுல இருக்கும். அந்த வேகத்தை மனசுக்குள்ள இருக்கிற லட்சியத்தை அடையிறதுக்கு தான் யூஸ் பண்ணணுமே தவிர பொண்ணுக்கு பின்னாடி அலையிறதுக்காக வீணடிக்க கூடாது தேவா. காதலுங்கிறது கனவு மாதிரி. சில பேருக்கு பழிக்கும், நிறைய பேருக்கு வலிக்கும். கடல்ல விழுந்தவங்க கூட கரையேறிடுவான். ஆனா அந்த காதல விழுந்தவன் கரையேறவே முடியாது. நீ உன்னோட லட்சியத்தை ஜெயிச்சுட்டு வா, உன் பின்னாடி 1000 பொண்ணுங்க தேடி வருவாங்க. காதல் வேணாம், அது தப்புன்னு நான் சொல்லவில்லை தேவா. இந்த வயசுல வேண்டாம். ஏன்னா இது காதலை புரிஞ்சுக்கிற வயசும் இல்ல. உன் மேல உள்ள அக்கறையில் தான் தேவா சொல்றேன், புரிஞ்சுக்கோ. சரிண்ணே, உங்க 2 பேரையும் இத்தனை நாளா ஏமாத்துறதுக்கு ரொம்ப சாரிண்ணே. பரவாயில்ல தேவா, நாங்க எப்பவும் இதை மறந்துட்டோம். ஆமா தேவா, நீ நல்லா படிச்சு முன்னுக்கு வர்ற வழியை பாரு. அது போதும் எங்களுக்கு. கீதா வேண்டாம், கீதா வேண்டாம். சரி பிள்ளைங்க. ஹலோ, யார் பேசுறது? என்னது மீராவா?